சனீஸ்வர பகவானுக்கு ஏழரை சனியுடைய பயத்தை காட்டிய ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை வணங்கினால் சனீஸ்வர பகவானுடைய கோபமும் தாக்கமும் குறையும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் ஆஞ்சநேயரை வணங்கினால் ஏழரை சனியுடைய தாக்கம் குறையும், அதே மாதிரி ஏன் சனீஸ்வர பகவானுக்கு ஏழரை சனியுடைய பயத்தை ஆஞ்சநேயர் காட்டினார் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஆன்மீகத்தை பத்தி தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க ஸ்ரீராமனுடைய பக்தரா இருந்தா, ஆஞ்சநேயருடைய பக்தரா இருந்தாலும் கீழே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. இன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கே ஏழரை சனியுடைய பயத்தை காட்டிய ஆஞ்சநேயரை பத்தி பார்த்துவோம். ஸ்ரீராமர் அவருடைய மனைவி சீதையை இலங்கைக்கு கடத்திட்டு போயிடாரு ராவணன். சீதையை மீட்கிறதுக்காக ராமரும் லட்சுமணனும் வாராங்க. இங்க ராமேஸ்வரத்துல வந்திருக்கும் போது அவங்க இலங்கைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய படையில கொண்டுக்கு கடல் வழியா போகணும். அதுக்கு பாலம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வானரப்படையை கூப்பிடுறாரு. வானரப்படையை கூப்பிட்டோம்னா அவங்க எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தில் பாலம் அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கறாங்க. அந்த வானரப்படையில சுக்கிரவன், அங்கதன், ஆஞ்சநேயர் அதோட வானரப்படைகளும் சேர்ந்துறாங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல பாலம் அமைக்கிறாங்க. இந்த வானரப்படை என்ன பண்ணுதுன்னா தனது சக்திக்கு தகுந்து கற்களையும் மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, மரங்களையும் போட்டு அந்த இடத்துல பாலம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாலம் கட்டும் போது ஆஞ்சநேயர் அதாவது அனுமன் என்ன பண்றாருன்னா தான் கொண்டுக்கு போற கற்கள்ல ஃபுல்லா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்ட கற்களை கொண்டு போறாரு. இப்படி பாதைகள் அமைக்கும் போது லட்சுமணனும் ராமரும் இந்த பாலம் எப்படி அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல்லா பாக்குறாங்க. எப்படி வேலை நடக்குதுன்னு பார்க்கும்போதே அங்க இருக்கிற வானரப்படைக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டு இருக்காங்க. ஸ்ரீராமரும் லட்சுமணனும் இருக்கும் அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் காட்சி தராரு. காட்சி தந்த உடனே அந்த இடத்துல என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், அனுமனுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது, அதனால நான் அவரை பிடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற, என்னுடைய கடமையை நான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கடமை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீராமர் என்ன சொல்றாரு, நீங்க உங்களுடைய கடமையை செய்யுங்க, அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய கடமையை செய்யறோம், ஆனா நீங்க எப்படி அனுமனை பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம் அப்படிங்கிறாரு. சரி சொல்லி சனீஸ்வர பகவானும் நேர ஆஞ்சநேயர் முன்னாடி தோன்றாரு. ஆஞ்சநேயர் முன்னாடி தோன்றி, ஆஞ்சநேயா நான் சனீஸ்வர பகவான், இப்போ உனக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது, அதனால என்னுடைய கடமையை செய்வதற்காக நான் வந்திருக்கேன். நான் உன்னுடைய உடம்புல ஏதோ ஒரு பகுதியை பிடிக்க வேண்டும், எந்த பகுதியை பிடிக்கிறதுன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றாரு. உடனே இந்த ஆஞ்சநேயர் என்ன செய்யறாருன்னா, சனீஸ்வர பகவானே நாங்க இந்த இடத்துல சீதையை மீட்கிறதுக்காக பாலம் அமைத்து கொண்டிருக்கோம். நாங்க பாலம் அமைச்சு நாங்க எங்க படையோட போய் சீதையை மீட்டு கொண்டு வந்துடும். வந்த பின்னாடி என்னுடைய உடம்புவே உனக்கு கொடுத்துறேன், நீ என் உடம்புவே எடுத்துட்டு நீ ஆட்சி பண்ணிக்க அப்படின்ட்டு சனீஸ்வர பகவான்கிட்ட அனுமன் சொல்றாரு. உடனே சனீஸ்வர பகவான் என்ன சொல்றாருன்னா, இல்ல ஆஞ்சநேயா, எனக்கு காலதேவன் கிட்ட கட்டளை உன்னை பிடிக்கணும்ன்றது, அதே மாதிரி எனக்கு நேரம் கம்மியா இருக்கு, என்னுடைய கடமை என்ன, இந்த நாள் இந்த நேரத்துல நீ அவரை பிடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கட்டளை, என்னுடைய கடமை, அதனால எனக்கு கடமையை செய்ய விடு, நீ உன் கடமையை ஆற்று அப்படிங்கிறாரு. உடனே என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. அப்ப உன்னுடைய உடம்புல எந்த பகுதின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அதனால ஆஞ்சநேயர் யோசிக்கிறாரு, என்னுடைய கைகள் பக்கம் உன்னை ஆட்சி செய்ய விட்டா என்னுடைய கைகள் சீதையை மீட்கிறதுக்காக நாங்க பாலம் அமைத்து கொண்டு இருக்கோம், அதனால இன்னும் பாலம் நாங்க நிறைய அமைக்கணும், அதனால என்னுடைய கைகளை உனக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு கால்களை பிடித்து கொள்ளுன்னு சொல்லி கொடுத்தா அது அபச்சாரமாகும், காலில் போய் கொடுக்கறது அபச்சாரம். அதே என்னுடைய உடம்புல கொடுக்கலாம், ஆனா என்னுடைய உடம்ப பார்த்தோம்னா மிரசே பிரதானமா வச்சிருக்கான், அதனால என்னுடைய தலைதான் பாய்க்கு இருக்கு, தலையை பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அனுமன் சொல்றாரு.
சொன்ன உடனே சனீஸ்வர பகவானும் அனுமனுடைய தலையில ஏறி உட்காந்துக்கிறார். தலையில ஏறி உட்கார்ந்த உடனே சரி அப்படின்ட்டு அனுமன் வந்து மறுபடியும் கற்களை தூக்க போறாரு. இதுவரை கற்கள் வந்து சின்ன சின்ன கற்களாக தன்னால் முடிந்த அளவு கற்களை வந்து தூக்கி கொண்டிருந்த அனுமன் சனீஸ்வர பகவான் தலைக்கு வந்த உடனே பெரிய பெரிய கற்களா தூக்குறாரு. பெரிய பெரிய முடியாத கற்கள், அவ்வளவு ஒரு கனமான கற்களை தூக்கி தங்க தலைமையில வைக்கிறார். தலைமையில வச்சா அது மேல உட்கார்ந்து இருக்கிற சனீஸ்வர பகவான் தாங்குறாரு. அப்ப இங்க வழி எல்லாமே வந்து அவர் தலையில உட்கார்ந்துற சனீஸ்வர பகவானுக்கு கிடைக்குது. பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து அந்த பாதை அமைக்க போறாரு. ஒரு கட்டத்துல சனீஸ்வர பகவானுக்கு பயம் வந்துருது. என்னடா இது, நம்ம ஆஞ்சநேயரை பிடிக்க போனோம், 7.5 பிடிக்க போனோம், அவருக்கு 7.5 ஆண்டுகள் பிடிக்கணும். ஆனா இந்த பாறையினால நம்மளுக்கே 7.5 சனி பிடிச்சுக்கிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயம் வந்துட்டு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து தலையில இருந்து தாவிறாரு. கீழே தாவன உடனே அதை பார்த்த அனுமன் கேட்கிறாரு, என்ன சனீஸ்வர பகவானே 7.5 ஆண்டுகள் நீங்க இருக்கணும், நீங்க என்ன அதுக்குள்ள வந்து கீழே இறங்கி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சனீஸ்வர பகவான் சொல்றாரு, இல்ல அனுமன், நீ உன்னை வந்து நான் 7.5 ஆண்டுகள் உன்னை வந்து நான் பிடிக்க வேண்டியது இருக்கு, ஆனா 7.5 நிமிஷத்துலயே நான் அனுபவிச்சிட்டேன். அதுவும் இல்லாம இந்த 7.5 நிமிஷத்துல நானும் இந்த சேது பாலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீதையை காக்கிறதுக்காக போற பாலத்தை அமைக்கிறதுக்கு எனக்கும் ஒரு கடமை கிடைச்சிருச்சு. இதனால நானும் புண்ணியம் பெற்றேன். இதனால நான் 7.5 நிமிஷமே போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப சனி பகவான் ஆஞ்சநேயர் தலையில இருக்காரு. தலையில இருந்ததுனால ஆஞ்சநேயர் பாறைகளை தூக்கும் போது அந்த பாதை அமைக்கிறதுக்கு சனீஸ்வரன் தலையில இருந்ததுனால அவர் தூக்கிட்டு போய் அந்த பாதை அமைச்ச மாதிரி அவருக்கு ஒரு புண்ணியம் கிடைத்திருக்கு. அதனால நான் 7.5 நிமிஷம் கிடைச்சதே போதும் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார். அப்ப சனீஸ்வர பகவான் சொல்றாரு, போன முறை வந்து நான் உன்னைய வந்து பிடிச்சேன், 7.5 ஆண்டுகள் பிடித்தேன், ஆனா இந்த முறை நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அனுமான் சொல்றாரு, இல்ல சனீஸ்வர பகவான், நீ தோல்வி அடையல, நீ 7.5 நிமிஷம்னால என் தலையில பிடிச்சிட்டே இல்ல, அதனால நீ வெற்றி அடைந்ததுதான் அப்படின்ட்டு. சரி நான் அப்படி சொல்லி என்னை புண்ணியம் அடைய வைத்தாய், இந்த சேதுபாலம் அமைக்கிறதுக்கு புண்ணியம் அடைய வைத்தாய், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொல்லி அனுமான்ட்ட கேட்கிறாரு சனீஸ்வர பகவான். உடனே ஆஞ்சநேயர் என்ன சொல்றாருன்னா, இங்க வருபவர்கள் சனி திசை 7.5 ஆண்டுகள் பிடித்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முடியாம வருவாங்க. அவங்க வந்து நேர ஒரு சூழ்நிலை ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த ஸ்ரீராமரை வணங்குனால் நீ உன்னுடைய தாக்கத்தை குறைத்துக்கொள், உன்னுடைய கோபத்தை குறைத்துக்கொள். அவங்க வந்து எந்த விதமான தாக்கமும் இல்லாம அவங்களை நீ காத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல வரமா கேட்டார். அந்த வரத்தையும் சனீஸ்வர பகவான் கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைய வரைக்கும் 7.5 சனி இருக்கிறவங்க இல்ல சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் இருக்கிறவங்க ஆஞ்சநேயர் கோயில் போங்க, ஆஞ்சநேயர் கோயில போய் அவரை வணங்குங்க, அவரை வணங்கி அவர்கிட்ட போய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வணங்குங்க, அவர்கிட்ட வந்து பேப்பர்ல எழுதி மாலையா போடுங்க, அங்க போய் நெய்வேத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஏன்னா அந்த விஷயங்கள் ஃபுல்லா செஞ்சமாக்கும் அந்த சனீஸ்வர பகவான் அனுமனுக்கு வந்து கொடுத்த வரத்தினால் அவர் பிடித்த அந்த 7 வருடங்கள் குறையும், அவருடைய தாக்கம் குறையும். அதனால என்னன்னாக்க அந்த சனீஸ்வர பகவானை நம்மளுக்கு காத்து கொடுப்பார். அதனாலதான் நீங்க ஆஞ்சநேயர் கோயில் போங்கன்னுவாங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அவரை வணங்குவதற்கான காரணமே இந்த விஷயம் தாங்க. நீங்களும் அந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் இருந்தா பக்கத்திலே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்ல ராமர் கோயிலுக்கோ போய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் உங்களை தாக்குவதை குறைத்து உங்களை காத்து கொடுப்பார் சனீஸ்வர பகவான்.